முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மிக நெருங்கிய உறவினர்கள் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. செந்தில்குமார் என்ற இயற்பெயரோடு கரூரில் பிறந்த செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில் மதிமுகவில் தான் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின் திமுகவில் இணைந்தவர் ஒரு கட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து இளம் வயதிலேயே அமைச்சர் என்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பெற்றார். அம்மாவின் மறைவிற்கு பிறகு அமமுகவில் இணைந்தவர் அதன் பின் திமுகவில் இணைந்து ஒரு முக்கிய அமைச்சராகவும் வலம் வந்தார். அதே போல முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் ஐபிஎஸ் அதிகாரியுமான அண்ணாமலை கரூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் நெருங்கிய உறவுமுறை கொண்டவர்கள். இருவரும் பங்காளிகள் மட்டுமல்லாமல் ஒரே கோவிலை குலதெய்வமாக கொண்டவர்கள். மேலும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அரசியல் ரீதியாக இருவரும் எதிரெதிர் கொள்கைகளை கொண்டுள்ளார்கள். அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி மட்டும் நெருங்கிய உறவினர் கிடையாது. தற்போதைய கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மற்றும் அமைச்சர் சக்கரபாணியும் அண்ணாமலையின் நெருங்கிய உறவினர்கள்தான். நம்மில் பல பேருக்கு முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் முன்னாள் கவர்னருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி தெரியும். அவருடைய தம்பிதான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தற்போதைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நடிகரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கன்னியாகுமரி எம்பி திரு விஜய் வசந்த் அவர்களின் தந்தை மறைந்த வசந்தன் கோ நிறுவனத்தின் நிறுவனர் ஹெச் வசந்தகுமார் அவர்களின் அண்ணன் மூத்த அரசியல்வாதியான திரு குமரி ஆனந்தனின் மகள்தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். திரு குமரி ஆனந்தனும் அவருடைய தம்பி ஹெச் வசந்தகுமாரும் காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகளாக பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார்கள். ஹெச் வசந்தகுமார் அவர்களின் மறைவிற்கு பின்னர் அவர் பதவி வைத்து வந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அவரது மகன் விஜய் வசந்த் போட்டியிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் திரு விஜய் வசந்த். அதே போல அவரது பெரியப்பா குமரி ஆனந்தனின் மகள் தமிழிசை சவுந்தரராஜனோ தனது சித்தப்பா ஹெச் வசந்தகுமார் போலவோ அல்லது தனது அப்பா குமரி ஆனந்தன் போலவோ காங்கிரஸ் கட்சியில் இணையாமல் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தனது அரசியல் சேவைகளை தொடர்ந்தார். நடிகர் சிவகார்த்திகேயனும் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தாரும் மிக நெருங்கிய உறவினர்கள் என பலர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், நடிகர் சிவகார்த்திகேயனின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவிழிமிழலை என்பதுதான். அங்கு மிக பெரும் நாதஸ்வர கலைஞர்களான சுப்பிரமணியம் பிள்ளை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர்களின் கொள்ளு பேரன் தான் சிவகார்த்திகேயன். அது மட்டுமல்லாமல் இவரின் தாத்தாக்கள் கோவிந்தராஜ பிள்ளை, தட்சணாமூர்த்தி பிள்ளை ஆகியோர்கள் திருவிழிமிழலை சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் அளவுக்கு பெருமைக்குரியவர்கள் அந்த மாவட்டத்தில். அதே போன்று திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் தான் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தினர். அந்த வகையில் சிவகார்த்திகேயன் மற்றும் கலைஞர் குடும்பத்தார் இந்த நாதஸ்வர கலைஞர்களின் வழிவந்தவர்கள். இதை வைத்து பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பத்தினருக்கும் சிவகார்த்திகேயன் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவுமுறை இருக்கிறது தெரிகிறது. சமீபத்தில் கூட சிவகார்த்திகேயன் அவரின் சொந்த ஊரான திருவிழிமிழலைக்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த ஊரில் இருக்கும் சிவகார்த்திகேயன் உறவினர்கள் மூலம் இந்த தகவல் தற்பொழுது வெளியுலகத்திற்கு வந்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்ப நண்பரின் வாரிசு. எம்சிஏ பட்டதாரியான அன்பில் மகேஷ் அவர்களின் தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அப்பா அன்பில் பொய்யாமொழி, பெரியப்பா அன்பில் பெரியசாமி என பரம்பரையாக திமுக குடும்பம் என்பதால் அன்பில் மகேஷின் தாத்தா அன்பில் தர்மலிங்கமும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பின் அன்பில் மகேஷின் அப்பா அன்பில் பொய்யாமொழியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இரண்டாவது தலைமுறை நண்பர்களாக விளங்க, ஒரு கட்டத்தில் இளம் வயதிலேயே அன்பில் மகேஷின் தந்தை அன்பில் பொய்யாமொழி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக, பின் அன்பில் மகேஷ் ஸ்டாலின் குடும்பத்தில் இன்னொரு பிள்ளையாகவே மாறிப்போனார். ஸ்டாலின் அவர்களின் வீட்டிலேயே வளர்ந்ததால் உதயநிதி ஸ்டாலினின் உயிர் நண்பராக விளங்கிய அன்பில் மகேஷ் ஆரம்பத்தில் உதயநிதியின் ரசிகர் மன்றத்தை கவனித்து வந்தார். பின் 2015 திமுகவின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவியை பெற்றவர். அதன் பின் 2021 தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பில் மகேஷுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்தினார் மு.க. ஸ்டாலின். இயக்குனர் சீமான், பாரதி ராஜா மற்றும் மணிவண்ணன் ஆகியோரின் திரைப்படங்களை பார்த்துவிட்டு இயக்குனராக வேண்டும் என்ற கனவில் சிவகங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து அவர்களிடம் துணை இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் நடிகர் பிரபு நடித்திருந்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி வெற்றியும் கண்டார் சீமான். அதன் பின்னர் மீண்டும் பிரபுவை வைத்து ஒரு படமும் சத்யராஜை வைத்து ஒரு படமும் இயக்கினார். அந்த படங்கள் சரியாக ஓடவில்லை என்றாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இயக்கிய திரைப்படம் தான் தம்பி. மாதவனை கதாநாயகனாக வைத்து அவர் எடுத்த அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. கடைசியாக நடிகர் விஜயை வைத்து பகலவன் திரைப்படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் விஜய் அந்த திரைப்படத்திலிருந்து பின்வாங்கவே அதன் பின்னாட்களில் சீமான் அரசியலில் நுழைந்தார். அதுவரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்து வந்த சீமான் முன்னாள் அதிமுக அமைச்சரும் சட்டப்பேரவை தலைவராக இருந்த காளிமுத்து அவர்களின் மகளான கயல்விழியை தனது 47 வயதில் 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தற்போது சீமானுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வருகிறார்.